கண்டிப்பாக தலைமை கழகத்திலிருந்து அவங்க முடிவு செய்தால் நான் கண்டிப்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் எதிர்கொள்வேன். அது விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யார் நிப்பாட்டினாலும் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக களமிறங்கி நான் பணியாற்றுவேன். களத்தில் நியாயம் எது, தர்மம் எது என்பதை இந்த முறை நான் மிக தெளிவாக பரப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். விஜய் செய்த அநியாயங்கள், விஜய் செய்த இந்த ஏழை ரசிகர்களுக்கு செய்த துரோகங்களை தோலுரித்து காட்ட நான் வேகமாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த பணியை மிக சிறப்பாக செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அநியாயம் சொல்றீங்களா? என்ன அநியாயம் சார்? அநியாயம்னா ரசிகர்களுக்கு செய்கிறது அநியாயம் தான் சார். இத்தனை நாள் ரசிகர்களுக்கு என்ன செய்திருக்காரு? ஏதாவது ஒரு ரசிகருக்கு நல்லது செய்திருக்காரா? எந்த ரசிகராக அவர் நல்லா வாழ்றதுக்கு அவர் ஏதாவது செய்திருக்காரா? பிளாக் டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபா கொடுத்து வாங்குறான், கட் அவுட் வைக்கிறான், பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு பலர் ஒரு மெக்கானிக்கா இருக்கும், மெக்கானிக் வேலையை விட்டுட்டு போயிடுறான், ஆட்டோ வச்சுக்கோ, ஆட்டோ வித்துட்டு இருக்கிறான், இன்னொருத்த வாடகை ஆட்டோ ஓட்டுறவன் அந்த ஆட்டோவை பிடிங்கி வச்சிடறாங்க. ஏன்னா நீ கேட்க நேரத்தில் அங்கே வாங்குறான், அங்கே மாநாட்டுக்கு வாங்குறான், இந்த நாயில வித்துட்டு போவாங்களே அதே மாதிரி நீ அங்கே வா இங்கே வா. அவனுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்றாங்களா? ஒரு நல்ல தலைவன் தாய் உள்ளம் கொண்டவராக இருக்கணும்னு சொல்றாங்க. தாய் உள்ளத்தோட ஏதாவது செய்தாரான்? தன்னை நாடி வந்த, கரூருக்கு தேடி வந்த அந்த ரசிகர்களை என்ன செய்தாரு? தொண்டர்களை என்ன செய்தாரு? அவங்க இறந்து போன உடனே மூஞ்சியை பார்த்தீங்களா? அப்படி பதறி போய் அடிச்சு பிழைச்சா போதாண்டி தப்பிச்சு ஓடுறாரு. ஏன் அங்க நின்னா என்ன நிற்கிறேன்? நான் வர வைத்த என் ரசிகர்கள் தொண்டர்கள் இங்க அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஏன் உயிர் முக்கியமான எனக்கு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க வேண்டாமா? ஆனா ஒரு கேப்டனா அதான் சார், தான் இறந்து தன் பயணிகளை காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் கவிழ்ந்தால் கூட தான் உயிரை மாய்த்து கொண்டு அந்த பயணிகளை காப்பாற்றுவன் தான் கேப்டன். அவன் தான் மாலுமி சார். அதை கண்டிப்பாக அவர் செய்ய தவறிவிட்டார். என்னென்ன பாவங்கள் செய்திருக்காரு, என்னென்ன தப்பு யாருக்கு நல்லது செய்திருக்காரு? சினிமா உலகில் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நல்லது செய்திருக்காரா? அவரை சார்ந்த சினிமா உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? சக நடிகர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? யாருக்குமே நீங்க எங்கேயா கேளுங்க சார். ஒவ்வொரு போயிடுவார், பேச மாட்டார். அவர் ரொம்ப பேச மாட்டாருங்கிறது பெரிய குவாலிட்டியா? பேசுங்க சார், பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், எல்லாரும் தான் சொல்றாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்னைக்கு பேசுவீங்க? பிரச கண்டா பேச மாட்டாரு, சொந்த பந்தங்களை தான் பேச மாட்டாரு, ஒருத்தர் தோல்வி விழுந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெளியே வந்தா பேச மாட்டான். ஒரு அஜிதா மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு குமரலோட ஒரு பெண் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல கொண்டா அதை கேட்க மாட்டாரு, யாரும் பிரச்சனை கேட்க மாட்டாரு, எதையும் பேச மாட்டாருங்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியா சார்? அவர் கதவை அவரே திறந்துட்டாரு, அவருக்கு சாதாரணமா அவரே சாப்பிட்டாரு, இதெல்லாம் சார் குவாலிட்டி. அவருக்காகவே படம் பிடிச்சவன் ஜூஸ் கொடுப்பான், செய்வான், சாப்பாடு கொடுக்கவன். இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி சாவர கண்டிஷன்ல கிடக்காது சார். ஏன் அவனால பார்க்க உங்களால போக முடியல? நீ போக மாட்டீங்க சார். அவர் கேரக்டர் அது. இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக போறாரு அதை செய்வார். சினிமாவில் 500 ரூபா அடிப்பாரு, தங்கச்சியை காப்பாற்றணும் பாரு, அம்மாவை காப்பாற்றணும், அம்மாவை வணங்க பாரு. நிஜத்துல அப்படி பண்றாரா? நிஜத்துல பண்ண மாட்டாருங்கிறதான் உண்மை. இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்வது என்னுடைய கடமை. இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க, எங்கிட்டையும் சட்டைக்கு வருவாங்க. அதை பற்றி நான் கவலையே படலை. இதை பார்த்து ஒரு 10 வராது திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன்.